வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா 20,000 செக்மெண்ட்டில் எக்கச்சக்கமான பேர் வந்து மொபைல்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 வரைக்கும் ஒரு மொபைல் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து ஒரு 25,000 வரைக்கும் எதெல்லாம் பெஸ்ட் டீல் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அதில் சில மொபைல்ஸ் ஆண்ட்ராய்டு 14ஓட இருக்கும், சில மொபைல்ஸ் லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15ஓட இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல்னு எடுத்திங்கன்னா விவோ T3 தான். இது என்னுடைய நண்பருக்கு நான் வாங்கி கொடுத்தே கிட்டத்தட்ட 1 இயர்கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. 1 இயர் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 15 கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த விவோ T3 மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ 15,000 கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல் தான். ஸோ இது வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஆன்லைன் டிவைஸ். விவோ T3 அப்படிங்கிற 5G மொபைல் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. இதோடைய ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 8GB RAM 128GB வேரியண்ட்டு தற்சமயத்துக்கு 15,500 உங்களுக்கு விற்கிறாங்க. இதில் மெயின் கேமரா Sony IMX882, ஒரே ஒரு கேமரா தான், மீதி ரெண்டும் டம்மி கேமரா. அண்ட் இதில் செல்ஃபிக்குன்னு பார்த்தீங்கன்னா 16MP செல்ஃபி கேமரா இருக்குது, அதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட் இப்போ ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. 17,000 தான் இருக்குது. அதில் உங்களுக்கு 1,500 கார்டு ஆஃபர் இருக்குது. அண்டு 8GB RAM 256GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 19,000 இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு 17,000க்கே கிடைக்கும். ஸோ லுக் வைஸ் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எப்படின்னு பார்த்துட்டோம். 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 19,000 இருக்குது. ஸோ அதில் 1,500 கார்டு ஆஃபர் போக 17,500 கிடைக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 500 சேர்த்தும் ஆஃபரில் கொடுப்பாங்க, 2,000 கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி வேறு ஏதாவது கூப்பன் ஆஃபரும் கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17,000க்கு 256GB வேரியண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 15,000க்கு உங்களுக்கு 128GB வேரியண்ட் கிடைக்கும். இப்போ வந்து 15,500க்கு உங்களுக்கு 128GB வேரியண்ட்டு அண்டு 17,500க்கு 256GB வேரியண்ட்டு. இதில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 இருக்கும். MediaTek Dimensity 7200 அப்படிங்கிற சிப் செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல் இது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த Sony IMX882 அப்படிங்கிற சென்சார் வித் OIS சப்போர்ட்டோட ஒரே ஒரு பிரைமரி சென்சார் தான். ஸோ இது ஓரளவுக்கு ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட உங்களுக்கு ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளேவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது, 44 வாட் சார்ஜர் டப்பாவிலே இருக்குது, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் இருக்குது, LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இது வந்து மிக மிக வேல்யூ ஃபார் மணி மொபைலாக உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் பை பண்ணலாம். பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14. ஸோ இப்போ பார்த்தா அதே செக்மெண்ட்டில் உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15ல் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா Realme P3 அப்படிங்கிற 5G மொபைல். இதுவும் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு Snapdragon 6 Gen 4 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 6000 mAh பேட்டரி வித் உங்களுக்கு 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இதில் உங்களுக்கு IP69க்கான வாட்டர் ரேட்டிங் இருக்குது. அண்டு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேமிங்க்கு நல்லாயிருக்கும்னு இவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய AnTuTu ஸ்கோரும் பார்த்தீங்கன்னாக்கா 7 lakh சம்திங் வருது. ஸோ கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஹீட் ஆச்சுன்னா கூல் பண்ணுறதுக்கான கூலிங் சிஸ்டமும் பக்காவாக கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஒரு 15,000 செக்மெண்ட்டில் ஒரு பர்ஃபெக்டான கேமிங் டிவைஸ் மாதிரி இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு 50MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபிக்கு 16MP கேமராவும் கொடுக்குறாங்க. எது எப்படியோ 15,000க்கு நீங்கள் தண்ணியில் போட்டாலும் மொபைல் வீணாகாத மாதிரி ஒரு IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. பட் தண்ணியில் போட்டு வீணாக போயிடுச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது, அதையும் மைண்டில் வச்சுங்க. இந்த Realme P3யோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB RAM 128GB வேரியண்ட்டு ப்ரைஸு 17,000 இருக்குது. அதிலே நீங்கள் 8GB RAM 128GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் 18,000 இருக்குது. அண்ட் அதில் நீங்கள் 8256 டாப் வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 இருக்குது. ஸோ 20,000க்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தே கிடையாது, தயவுசெய்து வாங்காதீங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் 6GB RAM 128GB வேரியண்ட்டை ட்ரை பண்ணலாம். ஸோ அது கேமிங்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். 6/128 பார்த்தீங்கன்னா 17,000. அதில் உங்களுக்கு 2000 அடிக்கடி கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் அப்பப்போ ஆஃபர் மாற்றிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 தான் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ 1000 கார்டு ஆஃபர் போக 16,000க்கு உங்களுக்கு 6/128 கிடைக்குது. பட் ஆஃபர் டைமில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6/128 15,000க்கு கிடைக்கும். ஸோ 15,000க்கு அது வந்து பெஸ்ட் டீல்னு நான் சொல்லுவேன். அடுத்த 18,000ல் உங்களுக்கு ஒரு பக்காவான மொபைல் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா Realme Narzo 80 Pro. இது ஒரு சூப்பரான சாய்ஸ், அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதோட பேஸ் வேரியண்ட்டு 8/128க்கு லான்ச்சிங் ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 2,000 கூப்பன் ஆஃபர் கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து 1000 தான் கூப்பன் ஆஃபர் கொடுக்குறாங்க. பட் திரும்பவும் விற்கலை அப்படின்னா 2,000 கூப்பன் ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு டீலு. ஸோ அதில் 8/256 எடுத்திங்கன்னா 21,500 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இதுலேயும் உங்களுக்கு 2,000 கம்மியாச்சுன்னா இதுவும் பெஸ்ட்டான ஒரு டீல் தான்.
ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களால் 128 GB வேரியண்ட்டை 18,000க்கும் 256 GB வேரியண்ட்டை 19,500க்கும் வாங்க முடியும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு 2 கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இதில் வந்து பீக் பிரைட்னஸாக பார்த்தீங்கன்னா 4500 nits கொடுத்துருக்காங்க. அண்டு 6000 mAh பேட்டரி வித் 80 watt சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதுவும் டைட்டன் பேட்டரி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். 180 கிராமை விட கம்மியாக இருக்கும் உங்களுக்கு வெயிட்டு. ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு, ஹோல்ட் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு மொபைலாக இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட் மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தவிர உங்களுக்கு 50 MPக்கான மெயின் கேமரா, சோனி IMX882 அப்படிங்கிற சென்சார் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ஒரே ஒரு மெயின் கேமரா தான். அண்டு 16 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணாங்க. IP69 ரேட்டிங் இருக்குது. அண்டு கேமிங்க்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலும் 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 18,000க்கு இது ஒரு பக்காவான ஒரு டீலு. ஸோ 18,000க்கு இதை விட பெஸ்ட் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு கிடையாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த சிப்செட்டு ஒரு கேமிங்கான சிப்செட் கிடையாது, பட் இதில் கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கேம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். பட் இந்த பட்ஜெட்டில் 80 வாட்டுக்கான சார்ஜர் உங்களுக்கு டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. தண்ணியில் போட்டு விளையாடுற மாதிரி IP ரேட்டிங் உங்களுக்கு 69 கொடுக்குறாங்க. பட் தண்ணியில் போட்டிங்கன்னா கிளைம் ஆகாது. இது லேட்டஸ்ட் Android 15ல் ரன் ஆகுது. ஸோ இது வந்து உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 18,000ல் இன்னொரு சாய்ஸ் ஒன்று இருக்குது. நத்திங் ஃபோன் 2A அப்படிங்கிற மொபைல். ஸோ இதோட 8 GB RAM 128 GB வேரியண்ட் எந்த விதமான கார்டு ஆஃபரும் இல்லாமல் 18,000க்கு அவைலபிளாக இருக்குது. அதிலே 8 GB RAM 256 GB வேரியண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் எந்த கார்டு ஆஃபரும் இல்லாமல் உங்களுக்கு 20,000க்கு அவைலபிள் இருக்குது. பட் டப்பாவில் சார்ஜர் இல்லாத இந்த பர்டிகுலர் மொபைலில் எத்தனை பேர் வந்து 20,000 ரூபா கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 2000 பே பண்ண வேண்டியிருக்கும் அந்த சார்ஜருக்காக. இதில் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 தான் கிடைக்கும். அதையும் மைண்டில் வச்சிங்க. ஸ்டாக் Android ஃபீல்டில் உங்களுக்கு மொபைல் இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஸோ இதில் 50 MP மெயின் கேமரா அண்டு 50 MP அல்ட்ரா வைடு 2 கேமராவும் 50 MP கொடுத்துருக்காங்க. அண்டு செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 MP கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 5000 mAh பேட்டரி, 45 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் டப்பாவில் சார்ஜருக்கான கேபிள் மட்டும்தான் இருக்குது, சார்ஜருக்கான அடாப்டர் இருக்காது. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 7200, அதில் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸர் லெவல் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக் Android ஃபீல்டில் நத்திங் OS உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் 18,000க்கு ஒரு ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் எனக்கு தோணுது. 128 GB வேரியண்ட்டு. பட் சார்ஜர் தனியாக நீங்கள் வாங்கணும். ஸோ அடுத்ததாக 18,000ல் எனக்கு போக்கோ ஆர் ரெட்மிலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா போக்கோ X7 அப்படிங்கிற ஒரு மொபைலை செலக்ட் பண்ணலாம். இதோட 8 GB RAM 128 GB வேரியண்ட்டு 18,000. இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது ஒரு தரமான மொபைல் தான், ஒரு புதிய மொபைல் தான். ஆனாலும் இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14 கொடுத்துட்டாங்க. 15 கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கலான்னு தெரில. பட் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, AMOLED டிஸ்பிளே அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் IP ரேட்டிங் 69 இருக்குது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான இன் ஃபீலும் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சூப்பரான ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு IP69 ரேட்டிங் இருக்குது. 5500 mAh பேட்டரி வித் 45 வாட் சார்ஜர் டப்பாவிலே கொடுத்துட்றாங்க. ஸோ மெயின் கேமரா 50 MP சோனி லிடியா 600 அப்படிங்கிற சென்சாரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைடாகவும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செல்ஃபிக்கு 20 MPக்கான கேமராவும் இருக்குது. ஸோ இதில் மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 அல்ட்ரா சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. கார்டு ஆஃபர் இல்லாமலே 128 GB பார்த்தீங்கன்னா 18,000க்கு வித்துட்டு இருக்காங்க. அதே இந்த போக்கோ X7 பார்த்தீங்கன்னா 8256 கார்டு ஆஃபர் இல்லாமலே 20,000க்கு விற்கிறாங்க. இந்த போக்கோ X7 அப்படிங்கிற மொபைலில் ரெட்மிலையும் லான்ச் பண்ணாங்க. அது கடையிலையும் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும். பட் அது இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அது என்ன மொபைல்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் அந்த மொபைல் வாங்குறத விட இந்த மொபைல் வாங்குறது பெஸ்ட் டீல். போக்கோ X7 18,000க்கு பெஸ்ட் டீல். ஸோ நெக்ஸ்ட் இந்த 20,000லேருந்து 25,000 இந்த பட்ஜெட்டில் நீங்கள் மொபைல் பார்க்குறீங்கன்னா எக்கச்சக்கமான சாய்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடித்த பிராண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பிடித்த பிராண்ட்லேருந்து பிடித்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். டப்பாவில் சார்ஜர் வேணுமா வேணாமா, 128 GB வேரியண்ட் என்ன ப்ரைஸு, 256 GB வேரியண்ட் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமாக எடுங்க. அதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 லேட்டஸ்ட் Android 15 புதிய மொபைலா, இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண பழைய மொபைலா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். Android 14னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், Android 15னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள்.
ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் அண்ட் பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா IQ Z10 அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு டீல். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குவாட் கர்வ்டு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம். ஸோ இதோட நெக்ஸ்ட் சேல் பார்த்தீங்கன்னா 23rd ஏப்ரல்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு புதிய மொபைல். ஸோ புதிய மொபைலாக செலக்ட் பண்ணுறது பெஸ்ட் டீல் தான். பட் இதில் ஒரே ஒரு குறைபாடு, டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மொபைல்லையுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். பட் இந்த மொபைலில் கிடையாது. அப்படின்னா அதாவது 15,000லையும் இப்போ நம்ம மொபைல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ எல்லா மொபைல்லையுமே டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் மொபைல் 20,000க்கு விற்கிறாங்கன்னா இதில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையாவே கஷ்டமாக தான் இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல காலமாக எல்லோரும் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் அப்படின்னும் போது நமக்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணும்போதோ இல்லை ஸ்பீக்கரில் போட்டு பேசும்போதோ நீங்கள் இல்லை வேறு ஏதாவது பாட்டு கேட்கும்போது இல்லை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கண்டென்ட் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல நாய்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த கண்டென்ட் காதில் வேணும்னா அந்த ஏர்பீஸும் உங்களுக்கு ஸ்பீக்கராக செயல்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் டக்குன்னு மேலே வச்சாலும் கீழே வச்சாலும் காதில் விடும். பட் இப்போ வந்து நீங்கள் கீழே பாட்டமில் வச்சா மட்டும்தான் காதில் விடும். டாப் ஏரியாவை காதில் வச்சிங்கன்னா ஒன்றும் கேட்காது. ஸோ அது வந்து மிகப்பெரிய ட்ராபேக்கு. அதை தவிர மீதி எல்லாமே நல்லாயிருக்கு. செல்ஃபிக்கு 32 MP கொடுத்துருக்காங்க. அண்டு 4K 30ல் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரியரில் 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு மாயை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் 3 சென்சார் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதில் ஒன்று தான் வந்து கேமரா. அதுவும் பார்த்திங்கன்னா சோனி IMX 882 அப்படிங்கிற சென்சார். மீதி ரெண்டும் டம்மின்னா ஒன்று வந்து 2 MP வேஸ்ட் கேமரா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டரை டாப்பில் கொடுத்தது தூக்கி இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆவரேஜான சிப்செட்டு. ஸோ லேட்டஸ்ட்டு சிப்செட்டு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் கொடுத்ததா சொன்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் கொடுக்கல. அது ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ அந்த IQ Z10 வந்து நீங்கள் அமேசானில் வாங்கலாம். அதே மொபைலில் விவோ T4 அப்படிங்கிற பேரில் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறதா இருந்தீங்கன்னா லான்ச்சிங் ஆன் 22nd ஏப்ரல் 12 PM போட்டிருக்காங்க. ஸோ அதே மொபைல் HSL அதே தான், கலர் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. வேறு எதுவுமே கிடையாது. அங்கே IQன்னு இருக்கும், இங்கே விவோன்னு இருக்கும். அதை தவிர அதே மொபைல் அப்படியே தூக்கிட்டு வராங்க. 7300 mAh பேட்டரி, 90 வாட் சார்ஜரு. ஸோ மற்றபடி உங்களுக்கு 2 மொபைலுமே ஒரே மொபைல் தான். அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருப்பாங்க, மோனோ ஸ்பீக்கர். டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா அதே மொபைல்னு சொல்லியாச்சு. ஸோ ப்ரைஸ் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அதே ப்ரைஸ்க்கே கூட விற்பாங்க. ஸோ உங்களுக்கு விவோங்கிற பேரில் வேணுன்னா இதை செலக்ட் பண்ணலாம், IQங்கிற பேரில் வேணுன்னா IQ Z10 செலக்ட் பண்ணலாம், இல்லை விவோ T4 செலக்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த சாய்ஸ் எனக்கு லேட்டஸ்ட் மொபைலாக இருக்கணும், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், அண்டு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் இருக்கணும், அண்டு நல்ல சூப்பரான டிஸ்பிளே இருக்கணும், சூப்பரான கேமரா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே எதிர்பார்த்தீங்கன்னா அண்ட் IP ரேட்டிங்கும் எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ரியல்மி P3 Pro ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்றத விட எப்போ இது ஒன்லி த பெஸ்ட் சாய்ஸ்னால் 20,000ல் உங்களுக்கு கிடைக்கும். 8GB RAM 128GB வேரியண்ட்டு அடிக்கடி உங்களுக்கு 20,000 ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க. 24,000 ரூபாய்க்கு 8GB RAM 128GB வேரியண்ட் இருக்குது. பட் மெனி மோர் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா அதை பாதியாக குறைச்சிடுறாங்க. ஸோ 4,000 கார்டு ஆஃபர் எப்போல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் மறக்காமல் பை பண்ணுங்கள். நம்மளே அடிக்கடி ஆஃபர் வீடியோக்கள் போட்டுட்ருக்கோம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஷார்ட்ஸில் அடிக்கடி போட்டுட்ருக்கேன். இப்போ வாங்காதீங்க, இப்போ 2,000 ரூபா அதிகமாகிட்டாங்க. ஸோ நிறையா பேர் வாங்கிட்ட உடனே ரேட்டு ஏற்றிடுவாங்க, யாரும் வாங்கலைன்னா ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 20,000க்கு உங்களுக்கு 128GB வேரியண்ட்டும் 21,000க்கு உங்களுக்கு 256GB வேரியண்ட்டும் கிடைக்குது. ஸோ 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 25,000 தான் ப்ரைஸே இருக்குது. அதில் உங்களுக்கு 4,000 கார்டு ஆஃபர் போக 21,000க்கு கிடைக்கும். ஸோ ஆஃபர் இருக்கும்போது இந்த மொபைலில் செலக்ட் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 15 அண்ட் 80 வாட் சார்ஜர், 6000 mAh பேட்டரி, அண்டு ஒரு நல்ல சோனி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. பழைய சென்சார் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல கேமரா. அண்டு ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. குவாட் கர்வ்டு டிஸ்பிளேவாக இருக்குது. ஸோ மோட்டோரோலாலேருந்து ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா அதுவும் 20,000 ப்ரைஸ் பாயிண்டில் 21,000க்கு உங்களுக்கு மோட்டோ H60 ஃபியூஷன் அப்படிங்கிற மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரியல்மி நார்சோ 80 Pro அப்படிங்கிற பேரில் ஆல்ரெடி ஒரு மொபைல் பார்த்தோம். அதில் இருக்கிற அதே சிப்செட்டு மீடியாடெக் டைமென்சிட்டி 7400 அப்படிங்கிற சிப்செட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 22nd ஏப்ரல் 5 PMனு போட்டுருக்காங்க. 22ஆம் தேதி ஏப்ரல் 5 மணிக்கு, சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு
பை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கம்மிங் சூன் இருக்கும், இல்லை நாட் டெலிவரபிள் ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பர்டிகுலராக அந்த டைமுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மொபைல் கிடைக்கும். அடுத்த ஒரு சில செகண்ட்ஸ்லேயே கூட அவுட் ஆஃப் ஸ்டாக் கிடச்சிரும். கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபை மீன் தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். செக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைம் 22 ஏப்ரல் 5 PM செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை நவ் வரும். டக்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இந்த மொபைலோட பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 23,000 இருக்குது. ஸோ இதுவே ஸ்டார்டிங் வேரியண்ட்டாக கொடுத்தது நல்ல விஷயம். மோட்டரோலா அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஆல்ரெடி 50 சீரீஸும் லான்ச் பண்ணாங்க. 60 சீரீஸும் அதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு ப்ரீமியமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேவை கொஞ்சம் இன்னும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆல் சைடு கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னும் போது இன்னும் பெட்டராகவே இருக்கும். சோனி லிட்டியா 700C அப்படிங்கிற சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமரா நல்லா தான் இருக்கும். 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான AMOLED டிஸ்பிளே வித் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு IP ரேட்டிங் இருக்குது, மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வழக்கமாக இவங்க டால்பி அட்மாஸ் அண்ட் ஹைரஸ் ஆடியோ இதெல்லாமே கொடுத்துருவாங்க. லேட்டஸ்ட் Android 15 இந்த பர்டிகுலர் மொபைல் ரன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வித் 68 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷனில் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா 3 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் 2 கேமரா தான். 50 MP மெயின் கேமரா அண்டு 13 MP அல்ட்ரா வைடு. ஸோ இன்னும் ஒன்று டம்மியாக ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க. அண்டு செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 32 MP. ஸோ பின்னாடி 2, ஃப்ரண்ட்டில் 1. ஸோ மெயின் கேமரா, அல்ட்ரா வைடு அண்டு செல்ஃபி மூணுலேயும் உங்களால் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 21,000 பட்ஜெட்டுக்கு 256GB வேரியண்ட்டு பெஸ்ட்டான ஒரு டீல். மோட்டோ H60 ஃபியூஷன் பிடிச்சா பை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் மொபைல், லேட்டஸ்ட் மொபைல் Android 15ஓட உங்களுக்கு மோட்டரோலா H60 ஸ்டைலிஷ்னு ஒரு மொபைல் இருக்குது. ஸோ இதில் அந்த ஸ்டைலிஷ்க்கான S Pen ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த S Penஓட உங்களுக்கு 22,000 ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் டீல் தான். ஸோ இதோட சேல் பார்த்தீங்கன்னா 23rd ஏப்ரல் 12 PM போட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மோட்டோ H60 ஃபியூஷனில் இருந்த மாதிரி அதே மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பழைய ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே மோரர்லெஸ் ஈக்குவல். அண்ட் 8GB RAM 256GB தான் பேஸ் வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த S Pen உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு 5000 mAh தான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 68 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ 5000 mAh பேட்டரி அப்படிங்கிறதும் கொஞ்சம் டிகிரேடு. பட் அந்த S Pen ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் யாருமே கொடுக்குறதில்ல. சாம்சங்கில் நீங்கள் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மொபைல் வாங்கினீங்கன்னா அந்த S Pen கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ Snapdragon ப்ராசஸர் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே தான் இந்த பட்ஜெட்டில். ஸோ இதுவும் ஒரு நல்ல சிப்செட் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம மோட்டோ H60 ஃபியூஷனில் பார்த்த மாதிரி போத் செல்ஃபி அண்ட் ரியர் அண்ட் ஆல்சோ அல்ட்ரா வைடு மூணுலேயும் உங்களால் 4K 30 நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு S Penனும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14ஓட Vivo T3 Pro 20,000க்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதில் Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் இருக்குது. 80 வாட் சார்ஜர் இருக்குது. 5500 mAh பேட்டரி இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு 8 MPக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. இதோட 8GB RAM 128GB வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,000 இருக்குது. சம்டைம்ஸ் 3,000 கார்டு ஆஃபர், சம்டைம்ஸ் 4,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ 20,000க்கு மொபைல் கிடைக்கும். சம்டைம்ஸ் 4,000 கார்டு ஆஃபர் கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 19,000க்கே மொபைல் கிடைக்கும். ஒரு 2,000 ரூபா அதிகமாக போட்டிங்கன்னா 256GB வேரியன்ட் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ 20,000த்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரேஜ் லெவலில் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சூட்டபிளான ஒரே சாய்ஸு Realme P2 Pro. இது பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 14ஓட தான் இருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே உங்களுக்கு 80 வாட் சார்ஜரும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5200 mAh பேட்டரியும் இருக்குது. அண்டு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோடைய 12GB RAM 512GB வேரியன்ட். ஸோ எனக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இதுதான் பெஸ்ட் சாய்ஸு. ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 12GB RAM 512GB வேரியண்ட்டோடைய ப்ரைஸு இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 20,000க்கு இந்த மொபைல் வந்து ஒர்த்தான ஒரு டீல். 20,000க்கு உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட், 5200 mAh பேட்டரி, 80 வாட் சார்ஜரு. ஸோ இது எல்லாமே கொடுத்து ஒரு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொபைலோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 180 கிராம் தான். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஸோ ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா Android 14ல் ரன் ஆகும். அது தவிர வேறு எதுவும் ட்ராபேக் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவிலே ஒரு தரமான ஒரு மொபைல், பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல்னால் போக்கோ F6 தான் சொல்லலாம். 8GB RAM 256GB வேரியண்ட்டு 23,000. ஸோ எதனால் இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மொபைல் அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் ஆல்சோ ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான், கேமிங்க்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 3 அப்படின்னு ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50MP சோனி லிட்டியா 600 அப்படிங்கிற சென்சார் வித் OS சப்போர்ட்டோட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான கேமரா, டே லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா செல்ஃபிக்கு 20MP கேமரா இருக்குது, அது சுமாராக தான் இருக்கும். அதை தவிர மீதி எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும். அண்டு டிஸ்பிளே குவாலிட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்டு உங்களுக்கு ஸ்பீக்கர் குவாலிட்டி இதில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ராசஸர் நல்லாயிருக்கு, டிஸ்பிளே நல்லாயிருக்கு, ஸ்பீக்கர் நல்லாயிருக்கு. ஸோ IR பிளாஸ்டரும் கிடச்சிரும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த சிப்செட் போட்டு வேறு எந்த மொபைலுமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் டீல். அதே மாதிரி UFS 4.0வும் இந்த பட்ஜெட்டில் இவங்க மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலில் ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னென்னா செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்கும். ஸோ அதை தவிர மீதி எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 23,000ல் ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா நத்திங் ஃபோன் 3A ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மொபைல் ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இதில் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். 8GB RAM 128GB வேரியண்ட் 25,000 இருக்குது. அதில் உங்களுக்கு 2000 கார்டு ஆஃபர் லான்ச் பண்ணதுலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த 2000 கார்டு ஆஃபர் போக 23,000க்கு மொபைல் வாங்கினீங்கனாலும் 2,000 நீங்கள் சார்ஜர் வாங்கணும். ஸோ 8,128 ஓவராலாக பார்த்தீங்கன்னா 25,000 ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒரு டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ கேமராக்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா 128GB வேரியண்ட்டு பத்துமா அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா இதை விட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ 256GB வேரியண்ட்டோட ப்ரைஸ் 27,000 இருக்குது. 8GB RAM 256GB வேரியண்ட் தான் டாப் வேரியண்ட்டு. ஸோ அதில் உங்களுக்கு 2000 கார்டு ஆஃபர் போக 25,000க்கு உங்களுக்கு மொபைல் கையில் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மொபைல் கிடையாது. ஸோ இது வந்து வேல்யூ ஃபார் மணி மொபைல் கிடையாது. உங்களுக்கு நத்திங் ஃபோன் தான் பிடிக்கும் அப்படின்னா லேட்டஸ்ட் Android 15ல் டெலஃபோட்டோ லென்ஸோட வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா 25,000 செக்மெண்ட்டில் இருக்கிற இந்த மொபைலில் 23,000க்கு 128GB வேரியண்ட் வாங்கலாம். அண்டு 256GB வேரியண்ட்டை இந்த சிப்செட் போட்டு நீங்கள் 25,000க்கு வாங்கலாம். எக்ஸ்ட்ரா 2000 போட்டு நீங்கள் ஒரு சார்ஜரும் வாங்கணும். எல்லோரும் 6,000 7,000 mAhல பேட்டரி கொடுத்தாலும் இவங்க 5,000 mAhல தான் பேட்டரி கொடுக்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சுங்க. பட் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நத்திங் ஃபோன் 3Aவோட கேமராக்காக ஒரு மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா Realme 13 Pro Plus அண்ட் இன்னொரு மொபைல் சொல்கிறேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு உங்களுக்கு 26,000 தான் ப்ரைஸ் இருக்குது. அதுவும் இந்த Realme 13 Pro Plus பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ்டு டிஸ்பிளே, ஒரு கேமராக்கான ஒரு மொபைலாக இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய வேரியண்ட்டை பார்த்துரும். 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 26,000 இருக்குது. இதில் உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் ஒரு 3,000 கொடுக்குறாங்க. ஸோ 23,000க்கு இது வந்து பெஸ்ட் டீல். ஸோ 23,000க்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூப்பரான ஒரு சாய்ஸ். ஸோ எதனால் இது சூப்பரான சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50MP மெயின் கேமரா வித் OS சப்போர்ட்டோடு இருக்குது. அதுவும் சோனி லிட்டியா 701 அப்படிங்கிற சென்சார். அண்டு நெக்ஸ்ட்டு சோனி லிட்டியா 600 அப்படிங்கிற ஒரு பெரிஸ்கோபிக் சென்சார் 50MP கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் 8MP அல்ட்ரா வைடு கொடுத்துருக்காங்க. 32MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு Qualcomm Snapdragon 7S Gen 2 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். பட் கேமராவோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேட்டரி பேக்கப் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். 5200 mAh பேட்டரி வித் 80W சார்ஜர் இருக்குது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு மொபைல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ஃபோட்டோ கேமராவோட சேர்த்து எனக்கு வீடியோ கேமராவும் சூப்பராக வேணும்னு நினச்சிங்கன்னா Honor 200 தான் பெஸ்ட் சாய்ஸு. இதுலேயும் டப்பாவில் சார்ஜர் இருக்காது. பட் சூப்பரான ஒரு ஆல் கர்வ்டு டிஸ்பிளே, குவாட் கர்வ்டு டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதில் 50MP மெயின் கேமரா, ஒரு சூப்பரான சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்டு 50MP டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 12MP அல்ட்ரா வைட் ஆங்கிளும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட 50MP செல்ஃபி கேமராவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேஸ் வேரியண்ட்டு 8GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 25,000 தான் இருக்குது. அந்த 25,000ல் உங்களுக்கு மேபி கார்டு ஆஃபர்ஸ் சம்டைம்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஏதோ புதுசாக JK பேங்க்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்காங்க.
பட் உங்களுக்கு தகுந்த கார்டு ஆஃபர் கிடச்சுன்னா நீங்கள் வாங்கலாம். 25,000 ப்ரைஸ் பாயிண்டில் பெஸ்ட் டீல். பட் 20,000லேயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு 5200 mAh பேட்டரி இருக்குது. 100 வாட் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சார்ஜர் டப்பாவில் இருக்காது. 3000 ரூபா கொடுத்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். ஸோ இதில் உங்களுக்கு சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் உங்களுக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அவுட்புட் நல்லாயிருக்கும், வீடியோகிராஃபிக் நல்லாயிருக்கும். ஒரு ஆவரேஜான ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட் இருக்கும். இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா Android 14 இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் தான் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைலோட நச்சுன்னு ஒரு 4 மொபைல் 25,000 இருக்குது. அதில் 2 புதுசு 2 பழசு. ஒன்று பார்த்தீங்கன்னா IQ Neo 10R. இது பர்ஃபெக்டான ஒரு கேமிங் டிவைஸ், அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இதோட 8GB RAM 128GB வேரியண்ட்டில் உங்களுக்கு UFS 3.1 இருக்கும். பட் 8256 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8128 27 இருக்குது, 8256 29 இருக்குது. நீங்கள் 8256 செலக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் 25,000 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 26,000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் கிடைக்குது. இதில் பவர்ஃபுல்லான Qualcomm Snapdragon 8S Gen 3 அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேமிங்க்கு இப்போதைக்கு 25,000 பெஸ்ட் கேமிங் மொபைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒன்று தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஸோ இதை தவிர பெஸ்ட் சாய்ஸ் 25,000 இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு 3 மொபைல் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. ஸோ இதே ஒரு 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு Realme P3 Ultra அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேமிங் டிவைஸு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் உங்களுக்கு 25,000 கிடைக்கும். இதில் உங்களுக்கு பவர்ஃபுல்லான MediaTek Dimensity 8350 Ultra அப்படிங்கிற 5G சிப்செட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் கேமரா குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். எதனால சிப்செட் நல்லாயிருக்கு. அண்டு கேமராக்கான மொபைல்ஸ் கிடையாது, கேமிங்கான மொபைல். ஒரு நல்ல டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க, IP ரேட்டிங்லாம் இருக்குது. அந்த ப்ரைஸ் 8128 பார்த்தீங்கன்னா 27,000 இருக்குது. சம்டைம்ஸ் 3,000 கார்டு ஆஃபர் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 2,000. இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 தான் கொடுக்குறாங்க. ஸோ 3,000 கொடுக்கும்போது வாங்க, இல்லை 4,000 கொடுப்பாங்க. அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 23,000க்கே இந்த மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 8256 உங்களுக்கு 25,000 இந்த மொபைல் கிடைக்கும். ஸோ ஆஃபரில் இந்த மொபைல் வாங்குங்க. சூப்பரான ஒரு மொபைல், புதிய மொபைல், லேட்டஸ்ட் Android 15 இருக்குது. அடுத்த 2 சாய்ஸில் ஒருத்தர் OnePlus Nord 4 Snapdragon 7+ Gen 3ல் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு 25,000க்கு இதுதான் பெஸ்ட் டீல். ஃப்ளாட்டான டிஸ்பிளே, நல்ல பில்டு குவாலிட்டி, ஓரளவுக்கு நல்ல கேமரா, Android 14 உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா அடுத்த சாய்ஸ் உங்களுக்கு Realme GT 60. ஸோ இந்த மொபைலும் உங்களுக்கு அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்குது. ஸோ இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டும் உங்களுக்கு அதே 25,000 தான் கிடைக்குது. ரெண்டுலேயுமே 5500 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. Realmeல 120 வாட் சார்ஜர், OnePlusல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட் சார்ஜர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2 மொபைலுமே நல்ல டிவைஸ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ வீடியோட லென்த் ½ hour இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.